63 நாயன்மார்கள் வரிசையில் இன்னைக்கு ஒரு நாயனாருடைய கதையை சுருக்கமாக பார்க்க போகிறோம். இவர் சிறப்புலி நாயனார். கேட்டவர்களுக்கு இல்லைன்னாது கொடுக்கக்கூடிய திரு ஆக்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இவர் அந்தனர் குலத்தில் பிறந்திருக்காரு. சோழ நாடு தான். அந்த ஊரோட சிறப்பு யார் கேட்டாலும் இல்லைன்னு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. யாருக்கும் திருவமுது இல்லைன்னு சொல்லாமல் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருவமுது செய்யக்கூடியவராகவும் இருக்கார். இப்படி இருந்து சிவத்தொண்டு செய்துக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு நாள் 1000 சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கணுங்கிற ஒரு ஆசை வருது. 1000 சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கணும்னு ஆசை வருது. அதன்படி என்ன செய்கிறாரு, அந்த சிவனடியார்களை எல்லாரையும் திரட்டி அவர்களை எல்லாரையும் அமர வைக்கிறார். பார்த்தா 999 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் வேணும். அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இறைவன் ஒரு சிவனடியார் வேடத்தில் குறையில்லாது அவர் திருவமுது படைக்கிறதுக்கு உதவினார். இது சோழ நாட்டில் திரு ஆக்கூரில் பிறந்த சிறப்புலி நாயனாருடைய கதை. இவர் யாருக்கும் இல்லைனாது கொடுத்ததுனால, சிவனடியார்களுக்கு கொடுத்ததுனால அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தார் இறைவன். தானும் ஒரு சிவனடியாராக அவருடைய தொண்டுக்கு குறைவில்லாமல் செய்தார். அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம் தான் இந்த கதையோடைய உயிர் நாடி. இவர் ஆக்கூரில் பிறந்து ஆக்கூர்லேயே முக்தி அடைஞ்சவர். இன்னைக்கு ஒரு சின்ன கதையை பார்த்தோம். இதே போல் இன்னொரு நாயனாரின் சிறிய கதையை பார்க்கலாம். இவர் சாக்கிய நாயனார். இந்த சாக்கிய நாயனார் சைவத்தில் இருந்தவர். அப்புறம் புத்த மதத்தை தழுவி பிறவாத வர வேண்டும்னு நினச்சி காஞ்சிபுரம் சென்று புத்த மதத்தை தழுவி இருந்திருக்கார். ஆனால் இறைவனுடைய திருவருள் வேறு மாதிரி இருந்தது. இவர் என்னை வழிபட்டவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புத்த மதத்தை துறந்து திரும்பவும் ஊருக்கு வர வைக்கிறார். இவர் பிறந்த ஊர் திருச்சங்கமங்கை. இவர் இங்கே முக்தி அடைஞ்சதும் திருச்சங்கமங்கை தான். இவர் இங்கே தன்னுடைய ஊருக்கு வந்ததும் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் வெட்ட வெளியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்தவர் என்ன பண்ணுறாரு, பக்தியில் என்ன செய்கிறோங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு சின்ன செங்கல்லேருந்து உதிர்ந்த ஒரு சின்ன சல்லியை எடுத்து சிவபெருமான் மேலே போடுறார். இன்னைக்கு போட்டவருக்கு மறுநாளும் அதே மாதிரி செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தினந்தோறும் இதையே வேலையாக வழிபாடாக வச்சுருக்காரு. சிவபெருமான் லிங்கத்தின் மேலே ஒரு சிறு கல்லை எறிகிறத இவர் வழிபாடாகவே வச்சுருக்கார். இறைவனும் என்னென்னா, பெற்றவங்க செய்கிற தவறுகளை பிள்ளைகள் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க என்ன செஞ்சாலும் பெரியவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்துக்கு உண்டான விஷயமா இருக்கும். அதனால் இறைவனும் அமையப்பந்தானே நம்ம எல்லாருக்கும் அவர் அதை விரும்பி ஏற்றுக்கிறார். இவர் சாக்கிய நாயனார் எரியிற சிறு கற்களை எல்லாம் வாசமான நறுமண மலர்களாகவே நினைச்சுக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எல்லா உயிர்களுக்கும் உணவு உண்ணின தந்த பிறகு தான் நாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் உடையவர். அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமானுக்கு வழிபாடு செய்ய மறந்துட்டு சாப்பிட உட்கார்ந்துடுறார். உட்கார்ந்தவருக்கு சாப்பிட போகும்போது தான் அந்த ஞாபகம் வருது. ஓடி போய் என்ன பண்ணுறார், ஒரு சிறு கல்லை எடுத்து சிவலிங்கத்து மேலே எறிகிறாரு. அதே அந்த சமயத்தில் எம்பெருமானும்
எம்பிராட்டையும் நந்தியம்பெருமான் மேல் அமர்ந்து, அதாவது இது என்னன்னு தெரியலை, ஆனால் அவருக்கு வந்து அது வழிபாடு. கண்ணப்ப நாயனார் செய்த மாதிரி அவர் செய்தது அத்தனையும் அன்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இறைவன் ஏற்றுக்கிட்டார் இல்லையா கண்ணப்ப நாயனாரை. அது மாதிரி இவர் செய்த செயலையும் பக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நந்தியம்பெருமான் மேலே உமையொரு பாகனாக தோன்றி அவர் தன் திருவடி நிழல் கீழ் சேர்த்துக்கிறார். இதுதான் சாக்கிய நாயனார் கதை. அவர் பிறந்தது திருச்சங்கமங்கையில், முக்தி அடைஞ்சதும் திருச்சங்கமங்கையில். இன்னைக்கு 2 நாயனார்களுடைய கதை சுருக்கத்தை பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நாளைக்கும் இது மாதிரி ஒரு பதிவை பார்க்க தயாராக இருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம். நன்றி.